இந்த ஈர்ப்பு விதி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக எனக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது, இல்லை ஒரு ஆசை இருக்குது, அதுக்காக நான் 6லேருந்து 8 மாதங்கள் என் எண்ணங்களை செலவிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த 6லேருந்து 8 மாதங்களுக்கு அப்புறமா உங்கள் தேவைகளுக்கும் உங்கள் ஆசைகளுக்கு உண்டான எல்லா வழிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க முடியும். எல்லாமே ஈர்ப்பு விதியால் தான் நடக்குதுன்னு சொல்ல வரல. உங்கள் எண்ணங்களை ஈர்ப்பு விதியோட ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான் இந்த ப்ராக்டிஸில் பண்ண போகிறீங்க. அதனால தான் ஈர்ப்பு விதி ஒதுக்கி வச்சுட்டு கூட யோசிங்கன்னு சொல்கிறேன். எத்தனையோ பேர் என் லைஃப்பை வந்து நான் இப்படி மாற்ற போகிறேன் அப்படி மாற்ற போகிறேன்னு 2022 ஆரம்பத்தில் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஜூன் முடிஞ்சு ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த 6 மாதம் என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட என் லைஃப்பை மாற்ற போகிறேன்னு சொல்லி யோசிச்ச நீங்கள் டைரி போட்டிருப்பீங்க, ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி 6 மாதம் தாண்டும் போது இன்னுமே லைஃப் வந்து அந்த 2022 ஜானில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட தெரில அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 6 மந்த்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ எதனால் இந்த ஒரு 6 மாதம் ஓடி இருக்கும், அதுதான் இந்த வீடியோ. அப்போது இது வெறும் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு ஆக்ஷனை இந்த வீடியோக்கு அப்புறம் எடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வீடியோக்கு அப்புறமா இல்லை இது பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த 6 மந்த்ஸ்க்குள்ளே 2023க்குள்ளே உங்களால் வந்து லைஃப்பை வேறு விதமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி என்ன நம்ம வந்து ஒரு 6 மாதம் லைஃப் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றாமல் என்னுடைய ஃபோக்கஸ் ஒழுங்காக இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு 3 விஷயம் சொல்லலாம். பொதுவாக இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் என்னோடய தவறுகள்லேயே இருந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப தாமதமாக நான் வந்து எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த 3 காரணங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது தான். எனக்குள்ளே இருக்கிற காரணங்கள் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதுபோக உங்களுக்கு சில காரணங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். முதல் விஷயம் சொல்லணுன்னா நம்மளுடைய ஓன் பவரை நம்ம ரியலைஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம எண்ணங்கள் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் வாழ்க்கை நகருதுன்றது நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன்றோம். அதனால தான் நம்ம எண்ணங்கள் செதற விடுறதுக்கு நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம். அப்போது அந்த இன்னர் பவரை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா பேர்னால முடியலை. இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டாலுமே இப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போது இல்லை யூடியூப்பில் அதை பற்றி பேசும்போது உங்களோட தாட்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி சில பேர் அதை டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போ நல்லாயிருக்கும், கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து இன்றைக்குமே சீக்ரெட் மூவியோட வீடியோலாம் பார்க்குறீங்க. பிகாஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து அது பூஸ்ட் பண்ணுது, உங்களை மோட்டிவேட் பண்ணுது. ஆனால் அந்த பூஸ்ட்க்கு அப்புறமோ அந்த மோட்டிவேஷனுக்கு அப்புறமோ அது எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க இல்லை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு பார்த்தா இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்கள் யோசிக்கணும், பண்ணிங்களா இல்லையான்னு யோசிக்கணும். அப்போது இங்கே ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை வந்து இன்டர்னலி நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிக்கல. அதாவது உங்கள் பவர்ஸை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதனுடைய அவுட்கம் தான் அடுத்த வாரத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்போ இன்றைக்கி உங்கள் எண்ணங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க, எதை நோக்கி வச்சுருக்கிறீங்க, எதை உள்ளே கொண்டு போகிறீங்கன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சியோ வாழ்க்கையை மாற்றுறதுக்கான அந்த ஆசையோ உங்களுக்குள்ளே வரும். அடுத்தது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உள்ள சேர்ந்துருச்சு. எனக்கு இன்றைக்கி 35 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, என்ன தான் கோல் வச்சாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நான் வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு நான் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கே போயிடுறேன். ஏதோ ஒரு விஷயங்களை கவனிக்கிறதன் மூலமாகவோ படிக்கிறதன் மூலமாகவோ ஆமாம் இல்லை இது எனக்கு முடியாது, இதுக்கு நான் போய் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறேன்னு சொல்வீங்க. ஸோ இந்த முயற்சி இருக்குது, ஆசை இருக்குது, என்ன வேணும்னு தெரியுது, ஆனால் உள்ளேருந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை காரணம் காமிச்சிட்டு கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து வெறும் உங்கள் முயற்சிகளை அந்த 5 நாள் 6 நாள் வரைக்கும் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி போகிறவங்க இருக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இல்லை. நிறையா பேருக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் தெரியும். சில பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, பாதி பேர் வந்து பாதியில் திரும்பி வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நமக்குள்ள லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும். நம்ம ஏஜ் அதிகம் ஆக நம்ம வாழ்க்கையை பற்றின ஏமாற்றங்களையோ இல்லை பயத்தையோ நம்ம அதிகம் கற்றுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நிறையா உள்ளே இருந்திருக்கும். ஸோ அது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இது முக்கியமான காரணம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அஃபர்மேஷன் 3 மாதம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா ஃபியர் போயிடும். அப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கும்போது நம்ம பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் நம்மளை வந்து தடுக்க தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்றது அந்த ப்ராசஸோடைய முக்கியமான ஒரு விஷயம். 3வது விஷயம் ரொம்ப இயல்பான எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்கும் நிறைய இருந்த ஒரு பிரச்சனை, இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
நம்ம எவ்வளோ பெரிய கனவுகள் வச்சுருந்தாலும் இந்த நிமிஷத்தில் இந்த நாளில் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன? அது ஃபேஸ்புக்கில் ஸ்டார்ட் ஆகி யூடியூப் வரைக்கும் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, ஏன் உள்ளே போனீங்க, என்ன காரணத்துக்கு அதை படிக்கிறீங்கன்னே தெரியாமல் பொது விஷயங்களையும் உலக நடப்புகளையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றின விஷயங்களையோ இல்லை அரசியல் பற்றின விஷயங்களையோ தேடிக்கிட்டே இருக்குது மைண்டு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, என் லைஃப்பில் இன்றைக்கி ஒழுங்கான வேலை இல்லை, ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ் இல்லை, நான் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப் என்கிட்ட இல்லை, நான் கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் நான் உட்காந்து என்னால் ஒரு யூடியூப் வீடியோ 10 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா கான்ஷியஸ் என்ன சொல்லுது? உன்னோட ஆசைகள் உன்னோட தேவைகள்லாம் அடையிறது இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கிடைக்க போகிற சந்தோஷம். ஆனால் இப்போ பாரு, ஈஸியாக உன் கண்ணு முன்னாடியும் ஃபோனில் நீ வெறும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா ஏன் நீ பண்ணக்கூடாதுன்னு கேட்குது. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எப்போ வெளியே வரீங்கன்னு தெரியாது. இந்த 6 monthஸில் நீங்கள் உங்களோட முயற்சிகள்னால சரியாக செய்ய முடியல, யோசித்தேன், இன்றைக்கும் எனக்கு தெரியும், பட் என்னமோ தெரில அப்படின்னா இந்த 3வது பாயிண்ட் தான் 90% ஆஃப் பீப்புளுடைய ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கான காரணம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் மேபி லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அதிகம் அடிக்ட் ஆகிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு, நமக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. லைஃப் ஏன் ஸ்லோவாகுதுன்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பாதீங்க, நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. ஸோ இந்த 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சும் கூட. அதனால தான் ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் எடுங்க, ரெகுலராக உங்களை அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேலஞ்சை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறது. ஸோ முக்கியமாக லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 to 8 months போதும். பை எனி பேசிக் ப்ராக்டிசஸ் நீங்கள் அதை பண்ண முடியும். இன்கேஸ் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் ஏனோ தானோ ஏதோ பண்ண நினைக்கல, எனக்கு ஒரு அட் அ ஸ்ட்ரெச் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் லைஃப்பை நான் ரீஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரீப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா then you can definitely join online life coaching. நம்ம சேனல் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைஃப் கோச்சிங் அப்படின்றது ஒரு 6 months ப்ராசஸ் தான். ஆனால் உங்களுக்கு ஆக்சஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட epicrecap.comல ஒரு 1 yearக்கு மேலே ஆக்சஸ் இருக்கும். அதுக்கு எவ்ரி மந்த் ஒரு குரூப் கால் இருக்கும். அதாவது அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் ஆன்சர்ஸ் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிஸில் வர ஹர்டில்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் சில சக்ஸஸ் ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணுவோம். அதில் சக்ஸஸ் அடைஞ்சவங்களும் அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. இது போக என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மோர் லைக் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். ஒருத்தர் தன்னோட லைஃப் பெட்டர்மெண்ட் ஆகிறத ஷேர் பண்ணும்போதோ தான் சரியான ப்ராக்டிசஸ் பண்ணுறேன், ரெகுலராக நான் பண்ணுறேன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு குரூப்பாக ஒரு மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ண முடியுன்றக்காக. ஸோ ஒரு 6 to 8 months அப்படின்றது டெஃபினட்டாக உங்கள் தாட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் லைஃப்பை மாற்றிக்க முடியும். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்புகிறேன். இல்லை நான் பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேசிக்ஸ் பற்றி நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற லிங்க்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.